சில பிரச்சனைகளை நாம் மாட்டி சிக்கி தவிக்கும் போது தான் சில பெரிய புரியாத அர்த்தங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். இளையகுமாரன் கதையில் நீங்கள் பார்க்கும்போது அந்த பன்னி கொட்டாயில் சாப்பாடு இல்லாமல் கிடப்பான். அவன் புத்தி தெரிந்த போது முதல்ல அவன் யோசிக்கிறது என்னன்னா, என் தகப்பனோட வீட்டில் வேலைக்காரங்களுக்கு வயிறு ஃபுல்லாக சாப்பாடு கிடைக்குது, இப்போ நான் சாப்பாடு கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி யோசிப்பான். ஸோ அந்த பிரச்சனையில் இருக்கும்போது தான் அவனோட புத்தி தெளியுது. அதே போல தான் இன்னைக்கு சில பிரச்சனைகள் நீங்கள் மாட்டி இருக்கும்போது உங்களோட புத்தி தெளிந்த பிறகு அந்த பிரச்சனையை மேற்கொள்வதற்கு அல்லது அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளிவருவதற்கு அல்லது சில காரியங்களை உங்கள் இருதயத்திலிருந்து திருத்திக் கொள்வதற்கு ஆண்டவர் ஒரு வழியை உண்டாக்குவார். அதே போல தான் இப்போ நீ பிரச்சனையில் இருக்கீங்களா, அந்த பிரச்சனை எதற்காக வந்துச்சு, உங்களுக்குள்ளாக என்ன மாற்றங்களை ஏற்படுத்தணும், உங்களுக்குள்ளாக எந்த கெட்ட காரியத்தை விட்டுட்டு வெளியே வரணும்னு சொல்லி நீங்கள் புரிந்து கொண்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறிடும். இந்த மாதிரி வீடியோ டெய்லி உங்களுக்கு வேணும் இப்போ பார்க்க நம்மள மெசேஜ் அனுப்புங்க, டெய்லி உங்களை வந்து சேரும். God bless you.